இருக்கு, பார்த்தேன்னு சொன்னேன்ல. இல்ல, பார்த்துதான் வந்தேன். ஆனா எப்படி வழக்குச்சுன்னு தெரியல. சரி, பார்த்து எடுத்துட்டு போங்க. ம். ஏங்க, ஒரு நிமிஷங்க. நான் ஒன்னு கேட்கலாமா? என்னங்க? அங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. எப்படி நான் விழ போறேன்னு தெரிஞ்சு கரெக்டா வந்து நான் விழறதுக்குள்ள தாங்கி பிடிச்சிங்க? இல்லைங்க, நீங்க எப்போ குடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டும் வந்துட்டுமா இருந்தீங்களோ அப்பையில இருந்தே என் மனசுல அது ஒண்ணு தாங்க ஓடிட்டே இருந்துச்சு. தர வழுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பார்த்து நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் நீங்க விழ போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலயோ என்னமோ நீங்க விழும்போது அன்னிச்சையா ஓடி வந்து பிடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. பார்த்து ஜாக்கிரதையா வேலையை பாருங்க. ம். ஏண்டா, உன்னாலதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னு உனக்கு தெரியாது? சரி, நான் போனதுதான் போனேன். ஒரு 8 வந்து என்ன பார்த்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூட தோணல உனக்கு? வெற்றியாவது 2வது நாள் 4 இட்லி வாங்கிட்டு வந்து என்ன பார்த்தான். ஆனா நீ அது கூட செய்யல. அந்த அளவுக்கு நீ என்ன மதிக்கிறல்ல? அப்படி இல்லம்மா, அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு புரியலம்மா. மற்றபடி உங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு இல்லம்மா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? போயும் இந்த மாதிரி ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்திருக்க. ஏன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா நீ? நீ செஞ்சிருக்கிறது முட்டாள்தனம்னு உனக்கு தோணல? அக்கா, என்ன அந்த நேரத்தில் யாருமே யோசிக்கவே விடலக்கா. பேசியே சம்மதிக்க வச்சுட்டாங்க. நீ முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணும் புகழ. சித்தி அங்க வந்திருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருப்பாங்களா? வாயை மூடிட்டு தாலி கட்டிட்டு வந்துட்ட. இப்ப வந்து குத்துது கொடைதுன்னா என்ன அர்த்தம்? அவ யாரு என்னன்னு நீ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தியா? ஏதோ இல்லாத வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியா ஒத்துக்கலாம். இல்ல காதலிச்சு கூட்டிட்டு வந்து தாலி கட்டினா அத கூட ஒத்துக்கலாம். கண்ட வீடியோல இருக்கிற ஒருத்திக்கு போய் அவளுக்கு போய் தாலி கட்டுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவளுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்கணும்னு ஏன் உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கல்ல. ஏன் தம்பி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். துணி மாத்தும் போது ஒருத்த மறைஞ்சு நின்னு வீடியோ எடுக்கிறான், அது கூடவா அவளுக்கு தெரியாது? அப்படி மாத்துறானா என்ன ஒழுக்கமான பொம்பளை அவ? அந்த அழகர் வீடியோ எடுத்திருந்தா எப்படி ஒரு 10 பேருக்காவது அந்த வீடியோவை காட்டியிருப்பான். இப்படி ஊரே பார்த்த ஒரு கேடு கெட்டவளுக்கு ஏண்டா தாலி கட்டின? எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? வெளியில அடிப்பம்புக்கு எங்களால தண்ணிக்கு கூட போக முடியல புகழ. பொம்பளைங்க எல்லாம் சாட மாடையா பேசி சிரிக்கிறாளுக. ஒருத்தி ராசி கெட்டவ அண்ணனை கொன்னுட்டு தம்பிய கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா.
இன்னொருத்தி ஒழுக்கம் கெட்டு போய் உள்ள வந்திருக்கா. இன்னொரு மக இருந்திருந்தா ஒருவேளை விதவைக்கு வாழ்க்கை கொடுத்திருப்பாங்களா, இல்ல யாராச்சும் கற்பழிச்ச பொண்ணு இருந்தா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருப்பாங்களான்னு கேக்குறாளுக. வெளியில முகத்தை காமிக்க முடியல. அம்மா உனக்கு எவ்வளவு பெரிய பேரழகிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உனக்காக எவ்வளவு பொண்ணுங்களை தேடினேன் தெரியுமா? ஆனா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறியேடா. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே. இது உனக்கெல்லாம் தேவையாடா? நீ எல்லாம் எப்படி இப்படி கோவப்படாம பொறுமையா இருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த ஊர்லலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களை கட்டின புருஷனுங்களை ஊருக்குள்ள மிச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை மிச்சராவே ஆக்கிவிட்டாங்க. அதுதான் இப்ப நிலைமை. நீ 1000 சொல்லு, ஓம் பொண்டாட்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் பீஸ் தான். உன்னை பொறுத்த வரைக்கும் அவளோட முதல் புருஷன் அந்த அழகர் தான். அவன் தான் அவளை பார்த்தவன். ஐயோ கடவுளே. என்னமோ போ தம்பி, உன் வாழ்க்கை இப்படியே ஆகணும். வாங்க சித்தி போலாம். வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? உட்காருங்க, நான் போய் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? கருப்பண்ண பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. விபூதி எடுத்துக்கோங்க. குங்குமம் இல்லையா? என்னது? இல்ல விபூதி கொடுத்தீங்க, குங்குமம் இல்லையா? கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்குங்க. சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இட்லி வைக்கட்டுமா? வைங்க. போதுங்க போதும். சரி, சட்னி வைக்கிறேன். போதுங்க போதும். இன்னும் கொஞ்சம். இல்லைங்க போதும். சாம்பார் வைங்க. ம். அப்பா சாப்பிட்டாரா? அப்பா, ஐயா, தங்கராஜ் அண்ணன் எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டுட்டு போனாங்க. அம்மா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. நீங்க தான் இன்னைக்கு லேட்டு. அகிலா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களை அனுப்பிட்டு தாங்க சாப்பிடணும். அகிலா வேற எதுவும் சொன்னாளா? அதுக்கப்புறம் புகழ் எதுவும் பேசினானா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அகிலா தான் குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு ஃபீல் பண்றா. குற்ற உணர்ச்சியா? அவளுக்கு என்ன குற்ற உணர்ச்சி? இல்ல, நல்லா இருந்தவரு திடீர்னு குடிக்கிறாரு, கோவப்படுறாரு.
ஒருவேளை இதெல்லாம் என்னாலதானோன்னு யோசிக்கிறப்போ எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றா. என்னங்க அவளை அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. இல்ல இதுல அக்கையில குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் சரியாயிடுங்க. நான் கூட ஐயா அப்பா எல்லாரும் கூடயும் கலந்து பேசினேன். இப்போதைக்கு அவன் போக்கிலே விட்டு பிடிக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். போற வரைக்கும் போட்டுங்க, பார்க்கலாம். ம். போதுங்க. எங்க இருங்க, என்னங்க எழுந்திரிச்சிட்டீங்க? இன்னும் 2 இட்லி வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ எனக்கு இது போதுங்க. ஏங்க, நீங்க எப்பவுமே காலையில நல்லா சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு வெறும் 4 இட்லி தான் வச்சேன், அதோட போதும்னு சொல்லி எந்திரிச்சிட்டீங்க. பரவாயில்லையே, கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. வழக்கமா 6-7 இட்லி சாப்பிடுவேன் தான், ஆனா இன்னைக்கு இது போதுங்க. என்னாச்சுங்க? எதனால இன்னைக்கு போதும்னு சொல்றீங்க? ஒருவேளை நல்லா இல்லையோ? நல்லா இல்லைங்க, எல்லாமே பக்காவா தரமா இருக்கு. அடுத்தது நீங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அதனாலதான் போதும்னு சொன்னேன். புரியல. ஏங்க, இருந்ததே 8 இட்லி தான், அது எல்லாத்தையும் நானே சாப்பிட்டா நீங்க சாப்பிட வேணாமா? நான் கை கழுவும் போதே பார்த்துட்டேங்க, இட்லி சட்டியை கழுவ போட்டிருந்தீங்க. அப்ப அதுல இருந்த எல்லா இட்லியும் இந்த பாத்திரத்தில் தானே போட்டு வச்சிருக்கிறதா அர்த்தம். அதை நீங்களும் நானும் ஷேர் பண்ணி தானே சாப்பிடணும். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நான் இதே கனி அண்ணனை கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வர சொல்லி தோசை ஊத்தி சாப்பிட்டுப்பேன். ஏங்க, நான் போய் இதே கனி என்ன வந்து நீங்க அவர்கிட்ட சொல்லி விட்டு அவர் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊத்தி சாப்பிட்றதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுங்க. நீங்க பேசாம இருக்கிறத சாப்பிடுங்க, எனக்கு இது போதும். அதுக்காக நீங்க பாதி வயித்தோட போகாதீங்க. பாதி வயித்தோடலாம் போகலைங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி இருக்குன்னு சொல்லி முழு மனசோட போறேன், சரிங்களா? இதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க உட்கார்ந்து முதல்ல சாப்பிடுங்க. பொதுவா ஆம்பளைங்க வீட்டில் சாப்பிட உட்காரும்போது என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றத விட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சாப்பிடணுங்க அப்படின்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. எப்படி நான் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தினமும் நீங்க சாப்பிடுவீங்க, அப்புறம் எனக்கு அப்புறம் சாப்பிட்ற உங்களுக்கு இருக்குமோ இருக்காதோன்ற எண்ணம் என் மனசுல இருக்கும்ல. எனக்கு இது போதுங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். ஏங்க, ஏற்கனவே இட்லி ரொம்ப ஆறிடுச்சு, லேட் பண்ணாம சீக்கிரம் சாப்பிடுங்க. அகிலா, செல்வி, அத்தா மலரு என்ன தேடிக்கிட்டு இருக்கவ? இல்லைங்கய்யா, அகிலாவும் செல்வியும். அட, அகிலா வந்ததுலேருந்தே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாள்ல, அத செல்வி கோயில் வரைக்கும் கூட்டு போயிட்டு வரேன்னு கூட்டு போயிருக்கா. என்ன விஷயம்தா? ஒன்றும் இல்லைங்கய்யா, அவங்க 2 பேரையும் காணுமேனு பார்த்தேன், அவ்வளோதான். சரிதா.
யோ வெற்றி உன் ஃபோனு தான் அடிக்குது. இருக்கட்டும்ண்ணே, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கிறேன். யோ வெற்றி யோ வெற்றி உன் சம்சாரம் தான் கால் பண்றாங்க. மலரா? ஆமாய்யா, ரொம்ப நேரமா அடிக்கிறாங்கன்னா ஏதாவது அவசரமா இருக்க போகுது, வந்து என்னன்னு பாரியா. யோ பொண்டாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களுக்குலாம் தனியா ரிங்டோன் வச்சுக்கயா. அப்பதான் போன் தூரத்துல இருந்தாலும் யார் கால் பண்றாங்கன்னு தெரியும். சரிண்ணே. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க மலர். முக்கியமான வேலையா ஏதாச்சும் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்னங்க ஹெல்ப் ஆகுதுன்ட்டு? அது வந்து சும்மா சொல்லுங்க. இல்ல, ஐயாக்கு மருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்கல்ல, ஒரு மெடிக்கல் ஷாப்பு. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்போட ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, அவங்க டோர் டெலிவரிலாம் பண்ணுவாங்கல்ல. பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். என்னங்க, என்ன மருந்து வேணும்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஏங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? ஸ்டொமக் பெயினா? புரிஞ்சுதுங்க. சரி, ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப நம்ம ரூம்ல தானே இருக்கீங்க? சரி, அங்க போய் அந்த பீரோ ஓபன் பண்ணுங்க. எதுக்குங்க? அதுல ஏதோ நம்பர் வச்சிருக்கீங்களா? நீங்க போய் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டேன், சொல்லுங்க. கீழே ஒரு பேக் இருக்குங்களா? ஆமா இருக்குங்க. அதை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நாப்கின் அதுக்குள்ளேயே இருக்கும், அதை எடுத்துக்கங்க. சொல்லுங்க. ரொம்ப வயிறு வலிச்சதுன்னா உள்ள ஒரு வலி மாத்திரை இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுல என்னென்ன மாத்திரை எது எதுக்குன்னு எழுதி வச்சிருப்பேன், பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் தான் வாங்கி வச்சிருக்கேன். இனிமே ஏதாவது வேணும்னா அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரிங்க. இருந்தாலும் இதெல்லாம் நீங்க ஏங்க, உங்களுக்கு நான் பண்ணாம யாருங்க பண்ணுவா? இருந்தாலும் நீங்க ஒரு ஆம்பளை. இதுல என்னங்க ஆம்பளை பொம்பளை? உண்மையை சொல்லணும்னா இதை பத்தி ஆம்பளைங்க தான் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். எங்க வீட்டுல எத்தனை லேடிஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல. எங்க அம்மாவுக்கு ஒரு மகனா, எங்க அக்காவுக்கு தம்பியா, என் தங்கச்சிக்கு அண்ணனா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் தாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க மேலேயும் எனக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, அதான் வாங்கி வச்சேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.